கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்த குமாருக்கு பாத்தீங்கன்னா, கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கு. இவரோட மனைவி நேம் பாத்தீங்கன்னா முகேஸ்வரி. இவங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய நல்லூர் பகுதியில வச்சு வந்திருக்காங்க. இவர்களுக்கு 4 குழந்தைகளும் இருக்காங்க. குமார் பாத்தீங்கன்னா, தனது சொந்த மகளிடமே அத்துமீறியதாக சொல்லியிருக்காங்க. இதனால கடும் கோபம் அடைஞ்ச மனைவி பாத்தீங்கன்னா, இதைப் பற்றி போலீஸ் நிலையம் சென்று புகார் அளிச்சிருக்காங்க. பிறகு அவரை கைது பண்ணி சிறையிலும் அடைச்சிருக்காங்க. இதன் பிறகு பாத்தீங்கன்னா, நம்மளோட சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாமீன்ற ஒரு ஓட்டையை பயன்படுத்தி கணவர் பாத்தீங்கன்னா வெளியும் வந்திருக்காங்க. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியைச் சேர்ந்த 35 வயதாகும் குமார் பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல முதலியபாளையம் பகுதியைச் சேர்ந்த 33 வயதாகும் மகேஸ்வரி என்பவருக்கும் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு கல்யாணம் நடந்திருக்கு. இந்த இந்த தம்பதிக்கு பாத்தீங்கன்னா 2 மகன் உள்பட 2 மகளும் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி குமார் தனது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா கூறியிருக்காங்க. இது தொடர்பாக மகேஸ்வரி பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் நல்லூர் போலீஸ்ல புகாரும் அளிச்சிருக்காங்க. அதன் பேர்ல பாத்தீங்கன்னா நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு குமார கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி ஜாமீனில் வெளியே வந்த குமார் தனது மனைவியை சந்திச்சு தான் மனம் தெரிந்து விட்டதாகவும் ஒன்றா சேர்ந்து குழந்தைகளோட வாழலாம்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதுக்கு மகேஸ்வரி மறுத்ததா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "என்னை ஏற்றுக்கொள்ளலன்னா தற்கொலை செஞ்சுக்கோன்னு" சொல்லி மிரட்டியிருக்காரு. ஆனாலும் மகேஸ்வரி தனது முடிவுல உறுதியா இருந்திருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையானது ஒரு கட்டத்துல வாக்குவாதமாவும் மாறியிருக்கு. இதையடுத்து ஆத்திரத்துல இருந்த குமார் பாத்தீங்கன்னா, வீட்ல இருந்து அரிவாளை எடுத்துட்டு மகேஸ்வரியோட கழுத்துல வெட்டியிருக்காரு. இதுல வலியால அலறி துடிச்சிருக்காங்க மகேஸ்வரி. உடனடியா அக்கம் பக்கத்தினர் பாத்தீங்கன்னா, அவர பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் அழைச்சு சென்றிருக்காங்க. உடனடியா அந்த நபரும் பாத்தீங்கன்னா, போலீஸ் நிலையத்திலயும் போய் சரணடைஞ்சிருக்காரு. சரணடைஞ்ச பிறகு போலீசார் இப்ப அவர கைது பண்ணி, மீண்டும் அவரிடம் விசாரணையும் நடத்திருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவ தெரிவிங்க.